ஒரு காக்கா உணவு எடுத்துட்டு போற எறும்பை பார்த்து, எறும்பே, நீங்க பசிக்கிற நேரத்துல சாப்பிடுறீங்க, மீதி நேரத்துல உணவை சேமிக்கிறதுக்காக ஓடுறீங்க. இப்படி நீங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பதான் வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு கேக்குது. என்ன பாரு, பசிக்கிற நேரத்துல உணவை தேடி போய் சாப்பிடுறதும், மீதி இருக்கிற நேரத்துல ரொம்ப சந்தோஷமா பறந்து தெரியுமோ. நீ எல்லாம் என்னதான் வாழ்க்கையை வாழ்றியோன்னு சொல்லி அந்த எறும்பை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேக்குது. அதுக்கு அந்த எறும்பும், இப்ப நம்ம உணவை சேமிச்சாதானே நமக்கு உணவு கிடைக்காத நேரத்திலயும், நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்திலயும் உணவுக்காக கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த காக்காவும், நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா உன் வாழ்க்கையில ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு பறக்குது. கொஞ்ச நாள்லயே மழை காலமும் ஆரம்பிச்சிடுது. அந்த காக்காவோட குஞ்சுகளும், அப்பா பசிக்குது, ஏதாவது உணவு இருந்தா எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுது. அந்த காக்காவும் உணவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம மழையில நனைஞ்சு உணவுக்காக அலைஞ்சு திரியுது. என்னதான் மழை அடி அடின்னு அடிச்சாலும் இன்னொரு பக்கம் அந்த எறும்பு கூட்டங்கள் தான் சேமிச்சு வைத்திருந்த உணவுகளை சந்தோஷமா பகிர்ந்து சாப்பிடுதுங்க. மழையில உணவுக்காக அலைஞ்சு திரிஞ்ச காக்காவுக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. நம்ம சந்தோஷத்தை ஒதுக்கி வச்சு நம்ம சேமிக்கிற சில விஷயங்கள் எல்லாம் பிற்காலத்துல நம்ம கஷ்டப்படும் வேலையில கூட சேமிச்ச அந்த விஷயங்கள்லாம் நம்மள கஷ்டப்படவும் விடாது, அதே மாதிரி நம்மள சந்தோஷமாவும் வச்சுக்குன்றத அந்த காக்கா புரிஞ்சுக்குது. நண்பா, நம்ம வாழ்க்கையில சேமிப்பு என்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.